இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியால நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏதாவது உங்க பார்வைக்கு வருமா சார்? இந்த படத்தோட கதை இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் இப்ப நிறைய கெஸ் பண்றாங்க சார். அதை பார்த்தா எங்க கதை மாறிடும் சார். ஏன்னா சில கதை நல்லாவே இருந்தது. விரும்பாண்டி போது ஒரு 6 கதை இருந்தது. அடையில அந்த 5வது கதை நல்லா இருக்கு. பட் இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இனிமே அந்த கதையை அடுத்த படத்துக்கு வச்சுக்கலாம்னு அவருக்கே போட்டேன் நான் பதில். நல்லா இருக்கு கதை, நான் வேற கதை முடிவு பண்ணிட்டேன். நல்லா அது இல்லைங்க கதை, இது வேறங்க சார். நீங்க சோஷியல் மீடியால அதெல்லாம் பாப்பீங்களா சார்? உங்களை பத்தி வர்ற அவ்வளவு சூப்பரான பாசிட்டிவான விஷயங்கள், உங்க படத்தோட எடிட்ஸ் கட்ஸ் அவ்வளவு பண்ணி இவங்க எல்லாரும் போடுவோம், நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா சார் உங்களுக்கு அதெல்லாம் பாப்பீங்களா? கண்டிப்பா பார்ப்போம். அதுக்கு சோஷியல் மீடியால தப்பிக்கவே முடியாது. இட் இஸ் டுடே. ஸோ கண்டிப்பா அதுல இருந்து என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருமோ, என்னெல்லாம் கிரிட்டிசிசம் வருமோ, அதெல்லாம் பிகம்ஸ் யுவர் இன்புட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஃபிலிம். ஓகே சார். இப்போ த்ரிஷா மேம் இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. மணி சாரோடைய படங்கள் அப்படின்னாலே எப்பவுமே விமனுக்கு அவ்வளோ ஒரு அழகான கேரக்டரா இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்கா உங்களை பொசிஷன் பண்ணிருப்பீங்க. அப்பவும் எப்பவும் அதை பண்ணுவீங்க. ஸோ அது ஸ்கிரிப்ட் ப்ராசஸ்லேயே கான்சியஸா நீங்க எடுக்கிற ஒரு மூவா இருக்குமா, இல்ல அது ஃப்ளோலயே உங்களுக்கு அப்படி வந்துருமா சார்? எனக்கு தெரிஞ்ச விமன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் விமன். ஸோ அதனால அது ரெஃப்ளெக்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இவங்களை பார்க்குறப்பையும், இந்த சிங்க பெண்கள் பார்க்குறப்பையும் அதான் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பையன் அப்படி இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் விமனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதும் உங்க படத்துல தான் பார்க்குறோம். அது நாங்கள் ஒவ்வொரு தடவையும் பார்க்குறப்பச்சா இப்படிலாம் இருக்கணும்ல அப்படின்ற ஒரு டீச்சிங்கும் இருக்கும், லேர்னிங்கும் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு சீன், உங்களுடைய படத்தோட சீனே திரும்பி பார்க்குறப்போ நல்லா இருக்குல்ல இது அப்படி நீங்களே உங்களை ஒரு பேட் ஆன் தி பேக் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? நான் ரியல் லைஃப்ல பண்ணதெல்லாம் சினிமால சொல்லிடுவேன். சோ அங்க பண்ணதெல்லாம் இங்க கரெக்டா சரியா செஞ்சிடுவேன். சோ நாங்க பாக்குற கதாபாத்திரங்கள் அனைத்தும் உங்ககிட்ட இருந்து வந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கண்டிப்பா நாங்க அப்படிதான் சார் எடுத்துக்கிறோம். சார் நீங்க சாருடைய படங்களை ரசிப்பீங்க அப்படின்றது தெரியும். நீங்க எப்பயாவது மென்ஷன் பண்ணி சொல்லுவீங்களா சார்? We are not given to hyperbole except while shooting. இந்த மாதிரி மேடை எல்லாம் வரும்போது சொல்லி காட்டணும்ல, நீங்களும் சொல்லாம இருந்துட்டீங்கன்னா அப்படிங்கிறதுக்காக சொல்லு கேட்டோம். என்ன தவிர செட்ல நாங்க 2 பேரும் அப்படின்ட்டா ஓகே என்ன அர்த்தம், நல்லா இருந்ததுன்னு அர்த்தம். எது நல்லா இருந்தது, இது நல்லா இருந்ததா, அது நல்லா இருந்ததா, ஹேர் நல்லா இருந்ததா, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா கடியாரம் முள்ளு நகர்ந்துட்டே அடுத்த அறுபடும். இப்ப இது முடிஞ்சதான் அடுத்த படத்துக்கு போயிடும். ஓகே. சோ இப்ப மேடையில இன்னொருவரும் ஜாயின் பண்ண போறார். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நேரம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் நம்மளுடைய ஆத்மன் எஸ்டிஆர் அவர்கள். சோ என்டையர் டீம் மேடையில பாக்குறதுக்கான ஒரு மொமெண்டா மாறிட்டு இருக்கு. சோ ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட ஆத்மன் எஸ்டிஆர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உட்கார்ந்தா விட மாட்டேன் நீங்க. ஐயோ சார் என்ன சார் அந்த இது எந்த பால் போட்டாலும் அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி எல்லார பத்தியும் கேட்டோம். த்ரிஷா மேம் பத்தி உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா ஆயுத எழுத்துல பார்த்தோம், பிஎஸ்ல பார்த்தோம், கொண்டாடணும். எந்த மேடை அவங்க ஏறினாலும் உயிர் உங்களுடைய தேவின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தக்லைஃப்ல பாத்துட்டு இருக்கோம். நீங்க அவங்களுடைய படைப்புகளுக்கு அவ்வளோ ரசிச்சு நிறைய படங்கள்ல பிளேஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் அபவுட் பாடி ஆஃப் ஒர்க் சார் நீங்க சொல்லணும்னு ஆசை. த்ரிஷா கூட நான் 4th ஃபிலிம் பண்றது. ஸோ ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் லவ் யூ சார். ஓகே தேங்க்யூ. தக்ஸ் தனியா லைஃப் தனியா இருந்தது, 2யும் சேர்த்தா அப்படி இருக்கும்னு யோசிச்சாங்களோ. தக்குன்னு இப்படி காட்டிட்டார் பாத்தீங்களா? நீங்க சேர்ந்தாலே தக் லைஃப் தான் சார் எங்களுக்கு. உள்ள நான் பார்த்துப்பேன், வெளியே அவரு பார்த்துப்பாரு அப்படின்னாங்க. லாஸ்ட்ல பார்த்தா ஒரு பயங்கரமான ஃபேஸ் ஆஃபா இருக்கு. என்னென்ன ஏதாவது லைட்டாவது ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு சொல்லுங்களேன். மிரட்டுது என்ன ட்ரெய்லரு. எவ்வளவு ஃபேஸ் ஆஃப் இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள்ல பாத்துருக்கோம். ஆனா இப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப் நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல சார். ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ரியலா மீன் பண்ணி சொல்றோம். அப்படி இருந்தது. சொன்ன உங்களுக்கு எப்படி இருந்தது? இனிமே நான் தான் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு சவுண்ட பாத்தீங்களாங்க.
ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. ஸோ அவ்வளோ படத்தில் வேலை நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே உங்களோட பார்க்கும்போது உங்களோட அந்த எமோஷனில் கண்ணெலாம் கலங்கிடுச்சு எனக்கு. ஸோ வெரி எமோஷ்னல். தேங்க்ஸ் டு மணி சார். மணி சார் என் மேலே எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் லவ் வச்சிருப்பாரு. அது வந்து எப்படி என்னால் சொல்ல முடியும்னு தெரியல. பட் என்னோட வேலையை ஒழுங்கா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் படத்துல. ஸோ வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கமல் சார் அவரோடலாம் பார்த்தீங்க, அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஸோ நான் இந்த வைப்ல இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன். தேங்க்யூ. ஒரு இடத்துல நாங்க எல்லாரும் பயங்கரமா கை தட்டினோம். இனிமே நான் தான் அப்படின்னு அந்த டயலாக் நீங்க சொல்லும்போது அதை மட்டும் எங்களுக்காக இப்ப சொல்லாமான சொல்லலாம். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். ரங்கராய சக்திவேலை பார்க்கணுமா? June 5th. This is a moment நம்ம ஸ்பீச்லெஸ் சொல்ற ஒரு மோமெண்ட். நான் இந்த மோமெண்ட்ல ஐ கோ பேக் டு குட்டி திவ்யா. ஐம் திவ்யா. அந்த திவ்யாலேருந்து அபிராமியா மாறி லவ் யூ சார். லவ் யூ போத். இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடக்குமான்னு எனக்கு இன்னமும் நம்ப முடியல. ஐ ஃபீல் இந்த அழுகைக்கு எங்களோட கைத்தட்டல் இப்போ உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நாங்க நம்புறோம். இது சீரியஸாவே ஒரு பெரிய மேஜிக்ங்க. ஏன்னா அவங்களுக்கு கமல் சார் மணி சார் எல்லாம் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது தெரியும். ஃபர்ஸ்ட் நிறைய மேடைகளை சொல்லியிருந்தோம். முக்கியமான வார்த்தை எனக்கு அபிராமின்ற பேர் வந்தது கமல் சாரோட பாட்டுல இருந்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அவங்க அவ்வளவு இமோஷனலா இருக்காங்க. ஒரே ஒரு ஆசை சார், நீங்க இந்த மேடையில அவங்களை அபிராமின்னு கூப்பிடணும் அப்படின்றது ஆசை சார். ஆமா சார். இல்ல அவங்க குணா படம் பார்த்துட்டு தான் பேரை மாத்திக்கிட்டாங்க. ஒரு வாட்டி அந்த பேரை சொல்லிடுவாங்க. சின்ன குழந்தை பேரை வைக்க போறான். 3 வாட்டி சொல்லுங்க போல் இருக்க. அப்புறம் காதல 3 வாட்டி அபிராமி அபிராமி அபிராமின்னு சொல்லி அபிராமி அபிராமி அபிராமி. குட் ஈவினிங் எவ்ரிபடி. எனக்கு இதுக்கு தானே சினிமாவில் ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஃபிலிமோட பாட்டு ஆகிறதுக்கு மட்டும்தானே சினிமாவில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ மணி சார்லேருந்தும் சார் கமல் சார்லேருந்தும் நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா த பர்சியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ், த ரிலென்ட்லெஸ் பர்சியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். அண்ட் ஐ கேன் see the results here. So it is more inspiration to keep doing that, sir. Thank you for this. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல. ஐம் ஜஸ்ட் பிளெஸ்ட். மணி சார், தேங்க்யூ. இந்த ரோலுக்கு கூப்பிட்டதுக்கு நன்றி சார். அண்ட் சச் அ பிளெஸிங். கமல் சாரோட, சிம்பு சாரோட, த்ரிஷா எல்லாத்தோடய ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த பெரிய சக்கரத்தில் என்னையும் ஒரு அச்சாணியா வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப எனக்கும் எமோஷனலா இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். உங்க மியூசிக்ல நாங்க நடந்து வந்தாலே ஹீரோ மாதிரி ஃபீல் ஆகும். நீங்களே நடந்து வரீங்களா? வேற மாதிரி இருக்கு சார் பார்க்க. லவ் யூ சார். வேற லெவல்ல இருக்கு சார். ட்ரெய்லரு செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் பண்ற போன்றது தெரியும். ஸோ இந்த மேஜிக்கல் காம்போ பற்றியும் இந்த ட்ரெய்லரை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சார். ஏன்னா இது ஒரு பயங்கரமான காம்போ, அவ்வளவு கொண்டாடி இருக்கோம். ஸோ இந்த காம்போவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். எல்லாருக்கும் வணக்கம். கமல் சார், மணி சார், சிம்பு, த்ரிஷா, ஐஸ்வர்யா, எவ்ரிபடி. யூஸ்வலா எனக்கு 3 வெர்ஷன் வரும் ட்ரெய்லர். ஒரு ட்ரெய்லர் வரும், அப்புறம் இன்னொரு ட்ரெய்லர் வரும். இதுல ஒரே ட்ரெய்லர் சிக்ஸர். The way they put the trailer together and the way they're celebrating the energy of the film is fantastic. Lovely to see you all. சார் ஆல்ரெடி ஒரு பாடலை கேட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றோம்.
விண்வெளி நாயகாவோட ஃபுல் வெர்ஷன் எப்ப சார் ரிலீஸ் பண்ண போறீங்க, எப்ப சார் கேட்க போறோம்? Music release. அதுக்காக வெயிட்டிங் சார். அன்னைக்கு நம்ம எல்லா பாடலும் கொண்டாட போறோம். ஸோ 24th எல்லா பாட்டையும் என்ஜாய் பண்றதுக்கு வெயிட்டிங் சார். உங்களுக்கு எந்த பாட்டு சார் பயங்கர ஃபேவரட்? ஏன்னா நல்லதா ஒரு டியூன் தான், அது நீங்க எடுத்து பாடுவீங்க எப்பவுமே. என்னோட பாட்டு படத்துல ஒண்டிதான் வரும் நினைக்கிறேன். இருக்கா சார்? அதுக்காகவும் வெயிட்டிங் சார். சோ அதுக்காகவும் நாங்க வெயிட்டிங் சார். நாங்க எல்லாரும் அவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு அந்த மொமெண்ட் கமல் சாருக்கு உங்களோட இசை வர்றப்ப எப்படி ஒரு ஃபீல் இருந்தது? ஏன்னா கமல் சார், சிம்பு சார், மணி சார், த்ரிஷா மேம், ஏஆர் ரஹ்மான் சார், இது தனித்தனியாவே பயங்கரமான காம்போ, சேர்ந்த அல்டிமேட். சோ உங்களுக்கு எப்படி இருந்தது? எவ்வளவு ஸ்பெஷல் சார் தக் லைஃப்? I enjoyed every bit of this. Overthoda performance was fantastic, and I hope this movie does well with your support. தேங்க்யூ சார். 24th செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க மேடையில் இருக்க எந்த ஒரு நேரத்திலேயே ஒன் மோர் டைம் கைண்ட் ரிக்வெஸ்ட் சார், எல்லாரும் மேடைக்கு வந்தீங்கன்னா அந்த போட்டோ மொமெண்ட் மட்டும். கமல் சார் ப்ளீஸ் ஜாயின் us on stage. பாடல் எப்படி வந்திருக்குங்கிறத இவரு தான் சொல்லணும். அவரும் சொல்லலாம், ஆனா இவர் சொன்னா நல்லா இருக்கும். நான் எல்லா பாட்டையும் கேட்கல, பிட்டா தான் கேட்டிருக்கேன் நான். ஸோ இவர் தான் முழுசா கேட்டிருப்பார். இன்னும் அவரும் கேட்கல. இன்னும் அவரும் ஃபுல்லா கேட்கல. பாட்டு எப்படி வரும்? ஒரே மாதிரி தான் வரும். ஏஆர் பக்கத்துல இருக்காரு. ஸோ அது டவுட்டே இல்லாம we just have to walk through it. சீக்கிரம் முடிச்சு கொடுங்க.